டவுரி கேஸ் தானே? ஆமா. 7 வருஷம் எழுதி வச்சுக்க. என்னங்க? குற்றவாளி கிட்ட யாரும் பேசக்கூடாது. இத பாருங்க சார், இந்த கேஸ்ல முக்கியமா சம்பந்தப்பட்டவன் நான். இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எதுல கையெழுத்து போடணும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நான் சொல்றபடி நடந்தா கேஸ் ஜெயிக்கும். அருவருக்கா உங்களுக்கு தான். பெரிய மனசா எனக்கு இல்ல, உனக்கு தான். நாட்டு போறான் எனக்கு தான். உன் கேஸ் படாலியா புட்டுக்குச்சு. என்ன அது? என்ன கேஸ் புட்டுக்குச்சுங்கறான்? என்னன்னு கேளு. முழுசா கேளியா? கேஸ் போனா போகுது. புண்டாட்டிய கேஸ வாபஸ் வாங்கிட்டா டவுரி கேஸ் போட முடியாதியா? அறிவு இருக்கா? அங்கயா அங்க என் பொண்ணே கேஸ வாபஸ் வாங்கிட்டாளா? அப்ப கேஸ் நிக்காது. ஐயோ கூட்டிட்டு போ. அங்க போற, இங்க வா. வக்கீலையா, வரது யாருன்னு தெரியுதா? என்ன உன் புருஷன் வரல? பின்னாடி வரான? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானா? உக்காரு. என் வீடு, என் புருஷன். அவசரப்பட்டுட்டியாமா? நல்லா சொல்லு. அவசரப்பட்டுட்டியாமா? நல்லா சொல்லு. அவசரப்பட்டுட்டியாமா? அதையே சொல்லிட்டு இருக்காதியா, வேற சொல்லு. கேஸ் உன் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. விட்டு இருந்தா அவங்களை 7 வருஷம் உள்ளத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த 7 வருஷத்துக்கு என்ன யாரு காப்பாத்துறது? புருஷனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டா அவன் தண்டனை முடிச்சு திருப்பி வந்ததுக்கு பிறகு அந்த பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானா? நடத்த மாட்டான். இல்ல உங்க சட்டம் தான் கூடவே பெட்ரூம் வரைக்கும் வந்து புருஷ பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்களான்னு காவல் காத்துட்டே நிக்குமா? நிக்காது. அப்ப எனக்கு என்ன வழி சொல்லுங்க சார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? இல்ல கடைசி வரைக்கும் அப்ப வீட்லயே வாழ வெட்டி இருக்க சொல்றீங்களா? இல்ல திருத்தவா போய் பிச்சை எடுக்க சொல்றீங்களா? உங்க சட்டத்துல புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வைக்கத்தான் இடம் இருக்கு. ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒண்ணு வழியை காணும். நிச்சயமா இல்ல. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியலன்னா அந்த பொண்டாட்டிக்கு பேரு வாழாவெட்டி. அந்த புருஷனுக்கு பேர் என்ன சொல்லியா? உன் சட்டத்துல அதுக்கு பேர் என்ன? தமிழ் அகராதியிலேயே அதுக்கு பேர் இல்ல. நீ பேசுமா? புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்டாட்டிக்கு பேரு விதவை. பொண்டாட்டி செத்து போயிட்டா அந்த புருஷனுக்கு பேர் என்ன? சொல்லியா? இதுக்கு சட்டத்துல பேர் இல்லையா? தமிழ் அகராதியிலே இல்ல. ஆம்பளையால கைவிடப்பட்டு அதனால வாழ வழி தெரியாம தடமாறி போற பொண்ணுக்கு பேரு விபச்சாரி. அப்படி போற ஆணுக்கு பேர் என்ன? இதுக்கும் சட்டத்துல இடம் கிடையாது, தமிழக அகராதியில பேர் கிடையாது இல்லையா? இல்ல. ஒரு மணவரையில ஒண்ணு சேர்ந்து ஒரு முத ராத்திரியில ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஆயுசு பூராவும் ஒன்னா சேர்ந்து வாழற ஆம்பளையும் பொம்பளையும் நினைச்சாதான் இந்த சமுதாயத்தில இருந்து வரதட்சணை குடும்பம் ஒழியும். உங்க சட்டத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. கரெக்ட். அதை விட ஜெயிலுக்கு போகாம என் பொண்டாட்டி என்ன காப்பாத்தினாலேங்கிற நல்லெண்ணத்துல என்னைக்காவது என் புருஷன் வந்து என்ன கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அது போதும். அத கொடு. இந்தாப்பா. இந்த வெக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. யோ, நான் வைக்கலையா? அதனால என்ன போய் போட சொல்ற வைக்கல? அவன் சொல்ற எல்லாத்துக்கும் கரெக்ட்டுங்கற. எருமை மாடு மாதிரி மண்டையாட்ற. அப்புறம் என்ன வைக்கல? எப்போ இந்த குடும்ப கௌரவம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சோ இனிமே அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. இன்னையோட அவளை தலைமுழுகிடு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வேறொருத்தையை கட்டி வைக்க போறேன். குங்குமம் எடுத்துக்குங்க. அது ஒண்ணுதான் குறைச்சல்.
பொம்பளைங்க குங்குமத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனா எங்க அம்மா கேட்கல. எங்க அம்மா எனக்கு வேற கல்யாணம் நில்லு. பதிலே சொல்லாம போனா எப்படி? என்ன சொல்ல சொல்றீங்க? உங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க உங்க வார்த்தையை மீற மாட்டீங்க. முடிஞ்சா எனக்கு ஒரு பத்திரிகை வைங்க, வந்து வாழ்த்திட்டு போறேன். வேற என்ன வேணும்? விடுதலை பத்திரம் வேணுமா? எங்க கையெழுத்து போடணுமா சொல்லுங்க, போட்டு தரேன். உங்களுக்கு என்னங்க, நீங்க ஆம்பளை, அப்பாக்காக ஒருத்தைய கட்டிக்கலாம், அம்மாக்காக ஒருத்தைய கட்டிக்கலாம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் வேலைக்கார இப்படி ஒவ்வொருத்தருக்காக ஒண்ணு கட்டிக்கலாம். பொம்பளை ஜென்மம் அப்படி கேவலப்பட்டு போய் தானே கிடக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, புருஷன் வீட்டுக்கு வர்ற பொண்ணு மாமனார் நம்பி வர்றதில்ல, மாமியார் நம்பி வர்றதில்ல, புருஷங்கிற ஒரே ஒரு ஆதரவு நம்பி தான் வர்றான். அது ஒண்ணு மட்டும் கிடைச்சிட்டா போதும், மத்த எல்லா கொடுமைகளையும் தாங்கிவா. எனக்கு உன் மேல ஆசை இல்லைன்னா இவ்வளவு தூரம் உன்னை தேடி வருவேனா கோட்டீஸ்வரி? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. கல்யாணத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். அப்படின்னு ஒண்ணு சரிங்களா? என்ன? உங்க அம்மா விட்டுட்டு என் கூட வந்துருங்க, நம்ம தனி கொடுத்தன போயிடலாம். என்ன முகமே மாறி போச்சு? அது எப்படி முடியும் கோடீஸ்வரி? ஏன் முடியாது? இல்ல, என்னை விட்டுட்டு எங்க அம்மாவால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உங்க அம்மாவால இருக்க முடியாதா இல்ல உங்களால இருக்க முடியாதா? என்னாலையும் இருக்க முடியாது. ஓ, ஒரே ஒரு நாள் கூட உங்களால உங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆனா நாங்க பொம்பளைங்க மட்டும் பெத்தவங்களை அடியோட மறந்துட்டு ஆயுசு பூராவும் உங்களோட இருக்கணும். தாலி ஏறின மறு நிமிஷமே உங்க அப்பா வீட்டுக்கு போகாத, உங்க அம்மா கூட பேசாத, உங்க அண்ணன் பழகாத, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சட்டம் போடுவீங்க. அப்பா வீட்டு அடியோட தலை முழுகிட்டு அவங்க கொடுக்குற சொத்த சவத்தை மட்டும் எனக்கு கப்பம் கட்டிட்டு என் காலடியில விழுந்து கடுறீங்க. என்ன நாங்க உங்களுக்கு அடிமைங்க தானே, அதை மனசுல வச்சுட்டு தானே மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க. பொண்டாட்டின்னு வர்றவ புருஷனை அனுசரிக்கணும், மாமனாரை அனுசரிக்கணும், மாமியார் அனுசரிக்கணும், அவங்க சொந்த பந்த அத்தனை பேரை அனுசரிக்கணும். அதே மாதிரி நீங்களும் எங்களை அனுசரிச்சு போகணும்னு நான் சொல்ல வரலைங்க. பொண்டாட்டியும் ஒரு ஜீவன், அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க கூடாதா? ஏதோ புருஷனை கட்டணும், பொங்கி போட்டோம், படுத்து எந்திரிச்சோம், புள்ளைய பெத்தோம் வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லைங்க. ஆசா பாசம் விருப்பு வெறுப்பு மான மரியாதை சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கு நாங்க என்ன மறக்கட்டையா? அப்படி மறக்கட்டையாதான் கிடக்கணும்னா அங்க கிடக்கலாம், இங்க கிடக்கலாம், எங்க வேணாலும் கிடக்கலாம். புருஷன் வீட்டுல தான் கிடக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. நீங்க உங்க அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்ப உங்களுக்குன்னு 2. உங்க அப்பா மட்டும் பாக்கி இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணு கட்டி வச்சிட சொல்லுங்க, குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்கும். சித்தப்பா, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். தங்கச்சி பொழப்ப கெடுத்துட்டு நீ பாட்டுக்கு வேர்க்கடலை துண்ணுக்கிறியா? என்ன நிம்மதியா நிலக்கடலை தின்ன விட மாட்டேங்கிறான். அப்போ தப்பெல்லாம் என் பேர்ல தாங்கிற. உன் பேர்ல தப்பே இல்லை, உன் பேர்லயும் தப்பு இல்லை. நீ அந்த பொண்ணுக்கு அண்ணன் தானே? ஆமா. நீ அண்ணி தானே? தாய் மாதிரின்னு வாய்கழியே சொல்லுவிய. அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக தம்படி சேர்த்து வச்சிருந்தீங்களா? சேர்த்து வைக்கல. அப்புறம் எப்படி உன் தங்கச்சியை பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட? ஆசை, பேராசை. இந்த ஆசையும் பேராசையும் உனக்கு மட்டும் இல்லப்பா, பெண்ணை பெத்தவங்கள 100க்கு 95 பேருக்கு இருக்கு. 5000 ரூபாய் வச்சிருக்கிறவன் 50,000 ரூபாய் மாப்பிளையை பாக்குறான். 50,000 வச்சிருக்கிறவன் 5 லட்சம் ரூபாய் மாப்பிளையை பாக்குறான். 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன் 5 கோடி ரூபாய் மாப்பிளையை பாக்குறான். மாப்பிளைக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஏசி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இதைத்தான் பாக்குறாங்களே தவிர நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, பண்பாடு இருக்கா, யாரா பாக்குறாங்க?
தன்னுடைய பொண்ணு புகுந்த வீட்டுல போய் சொகுசா ஒய்யாரமா கால் மேல காலை போட்டுட்டு மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கண்கலங்காம இருக்கணுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லையே.